இந்த நாள் இனிய நாள். படித்ததில் பிடித்தது. விழுவதெல்லாம் எழுவதற்கானே தவிர அழுவதற்கு அல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம விழுந்துட்டோம் அப்படின்றத நினைச்சு அழுதுட்டு தான் இருக்கிறோமே தவிர எழுந்திருக்கிறத குறித்து யோசிக்கவே மாட்டோம். நான் சொன்ன அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? விழுவதெல்லாம் எழுவதற்காக தானே தவிர. அப்போ ஒரு தடவை நம்ம விழுந்துட்டோம்னா நாம நிச்சயம் அதுல இருந்து எழுந்து தான் ஆகணும். வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி. நம்முடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை தாங்குகிறார். ஆகவே விழாதவன் மனுஷனே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏதாவது ஒரு காரியத்துல, வியாபாரத்திலேயோ இல்ல படிப்பிலேயோ இல்ல தனிப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள்லயோ நாம விழ வாய்ப்பு இருக்கு. ஆனா விழுந்துட்டோம்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காதீங்க. நிச்சயம் விழுந்ததற்கு பிறகு அதைவிட முழு எழுச்சியோடு எழுந்திருந்து வெற்றியை நோக்கி ஓடுவோம்.